இந்த வீடியோட நோக்கமே என்னன்னா எல்லாருக்குமே ஒரு பாசிவ் இன்கம் ஓரளவுக்கு ரீசனபிளான பாசிவ் இன்கம் அவங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் சேவ் பண்ணாலே ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது இந்த வீடியோட நோக்கமே. அடுத்த 10 வருஷத்துக்கு நம்ம சேவ் பண்ணா போதும், நம்மளுக்கு ஒரு 2 lakhs இன்கம்ங்கிறது நம்மளுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு அஷ்யூர்ட் இன்கம் மாதிரி நம்மளுக்கு மாதம் 1ஆம் தேதி வந்துகிட்டே இருக்கும். ப்ளஸ் நம்மளோட பெரிய ஒரு கார்பஸும் நம்ம ஃபேமிலிக்கு கொடுக்க முடியுது. 33 lakhs ஃபார் நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு நம்ம ஹோல்ட் பண்ணும்போது அந்த கார்பஸ் அந்த 33 lakhsங்கிறது கிட்டத்தட்ட 3.18 crores அந்த கார்பஸை பில்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த 20 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு 40-45 மேலே ஒர்க் பண்ணுறதுக்கு பெரிய இன்டென்ஷன் இல்லை. ஸோ அப்படிங்கிறப்போ ஒருத்தர் 40 இயர்ஸ்க்கு மேலே அவர் வந்து இந்த 9 to 6 ஜாப் விட்டுட்டு அவர் வெளில வராருங்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 70th ஏஜ் வரும்போது 5.44 crores கார்பஸ் உங்களுக்கு பில்ட் ஆகிற டைமில் நீங்கள் தாராளமாக 3-3.5 லட்ச ரூபாங்கிற மாதிரி உங்களோட இன்கம்மை நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் உங்களுக்கு எஸ்டபிள்யூபியில் அவைலபிளாக இருக்கிறதுனால. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி டு see you again. எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்குமே ஒரு பெரிய கியூரியாசிட்டி இருக்குங்க. நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், எனக்கு அந்த ப்ராடக்ட்லேருந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் எனக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஃபெச் பண்ணும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற அந்த ஆர்வமும் கியூரியாசிட்டியும் எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்குமே இருக்குங்க. பர்டிகுலர்லி எஸ்ஐபி மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிறைய கன்சல்டேஷன் பண்ணும்போது நாங்கள் தெரிஞ்சுக்க வர விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு காமன் ஃபேக்டராகவே இருக்குது. சார், நான் ஒரு 10,000 rupees அடுத்த ஒரு 10 இயர்ஸ்க்கு போட்டேன்னா எனக்கு அங்கேருந்து மந்த்லி இன்கம் எவ்வளோ சார் வரும்? ஒரு 20 இயர்ஸ்க்கு நான் போட்டேன் எனக்கு எவ்வளோ இன்கம் வரும்? நான் 10,000 பதிலாக 15,000 இல்லை 20,000 rupees போட்டால் எனக்கு மந்த்லி இன்கம் எவ்வளோ வரும்? எனக்கு ஃபைனலாக என்னோடய ஃபேமிலிக்கு நான் என்ன மாதிரியான ஒரு கார்பஸை வந்து நான் கொடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிற அந்த தெரிஞ்சுக்கிற ஆர்வம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. எங்களுக்கு நிறைய கமெண்ட் செக்ஷனில் வர கமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஃபோன் கால்ஸாக இருக்கலாம், இல்லை எங்கள் கூட 1-to-1 டிஸ்கஷன் பண்ணும்போது நிறைய ஒர்க்கிங்ஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து தர சொல்லுவாங்க. எனக்கு இந்த கியூரியாசிட்டிலாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா தோணிச்சு, நம்ம ஏன் வந்து இதுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு கேல்குலேஷனுக்காக நம்ம எக்ஸ்க்ளூசிவாக வீடியோஸ் கண்டினியூஸாக பண்ணக்கூடாது, ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் மாதிரி ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தோணிச்சு. இந்த கம்மிங் டேஸில் வந்து நான் நிறைய இந்த கேல்குலேஷன் ரிலேட்டட் வீடியோஸை நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து உங்களோட கரண்ட் ஏஜ் என்னங்கிறது எனக்கு தெரியாது, அதே மாதிரி உங்களோட கரண்ட்டாக இருக்கிற ஃபினான்ஷியல் பொசிஷன் என்னங்கிறது எனக்கு தெரியாது, எவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ண முடியுங்கிறது எனக்கு தெரியாது. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய வேரியேஷன்ஸில் வந்து நான் கேல்குலேஷன்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன் கோயிங் ஃபார்வேர்டு. ஸோ நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு எது வந்து ஃபிட் ஆகும், எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் எவ்வளோ ஹோல்டிங் பீரியட் உங்களுக்கு ஃபிட் ஆகுங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் நீங்கள் இனிமேல் வரப்போகிற நாட்களில் வந்து நிறைய கேல்குலேஷன்ஸ் எதிர்பார்க்கலாம் என்னோட சேனல்லேருந்து. ஸோ ப்ளீஸ் stay connected and keep yourself educated. And with that note, this is Mahesh from Future Wealth Investments moving on to the video. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகமோ இல்லை உங்களோட போர்ட்ஃபோலியோ ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் feel free to contact us in this number. We are happy to help you out. Let me move on to the today's calculation. To begin with, எல்லாராலையும் சேவிங்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு 10,000 rupeesங்கிற மாதிரி நான் அந்த கேல்குலேஷனுக்காக நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஏஜ் குரூப் வந்து அரௌண்ட் 30 இயர்ஸுங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற கேல்குலேஷன் வந்து 10-20-30 அப்படிங்கிற ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுற ஒரு கேல்குலேஷன். அதாவது இங்கேருந்து அடுத்த 10 இயர்ஸ்க்கு நம்ம சேவ் பண்ண போகிறோம். 30லேருந்து 40 வரைக்கும் நம்ம சேவ் பண்ணுவோம். 40 to 60 அதாவது அடுத்த 20 இயர்ஸ்க்கு நம்ம எதுவும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டோம், அதுலேருந்து நம்ம எதுவும் ரெடம்ஷனும் பண்ண மாட்டோம். ஸோ தட் இஸ் கால்ட் டிஃபர்மெண்ட் ஃபேஸு. 60க்கு அப்புறமா நம்மளுக்கு ரெகுலர் இன்கம் தேவைப்படும் இல்லையா, அந்த ஃபேஸில் நம்ம எவ்வளோ சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான் எடுக்க முடியும் அப்படிங்கிறது நான் இப்போ காட்ட போகிறேன். ப்ளஸ் எல்லாத்துக்கும் மேலே when we reach ஒரு 90 இயர்ஸ் கிட்ட வரும்போது என்ன மாதிரியான கார்பஸ் வந்து நம்ம லெகசிக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஏன் வந்து அந்த 10 இயர்ஸுங்கிற மாதிரி அந்த டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி 40-45 மேலே ஒர்க் பண்ணுறதுக்கு பெரிய இன்டென்ஷன் இல்லை. ஸோ அப்படிங்கிறப்போ ஒருத்தர் 40 இயர்ஸ்க்கு மேலே அவர் வந்து இந்த 9 to 6 ஜாப் விட்டுட்டு அவர் வெளில வராருங்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஆனால் அவர் 40லேருந்து 60 வரைக்கும் ஐடில் இருக்க மாட்டார். அவர் ஏதாவது ஒரு அவரோட டெய்லி சர்வைவலுக்காக ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டார். அட்லீஸ்ட் ஒரு கன்சல்டிங் ரோலோ இல்லை ஏதாவது ஒரு டீச்சிங்க்கோ ஏதோ அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரியான ஒரு ஒர்க் பண்ணுவார். அவரோட டெய்லி எக்ஸ்பென்சஸை அதை வச்சு அவர் மீட் அவுட் பண்ணிக்கிறாரு. 60 இயர்ஸ்க்கு மேலே அவரால் அந்த வேலையும் பண்ண முடியாது. அப்போ தான் அவருக்கு வந்து ஒரு பெரிய இன்கம் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த கேல்குலேஷன் நான் இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறேன்.
ப்ளீஸ் ஸ்டே கனெக்டட். நான் சொன்ன மாதிரி இப்போ 10,000 rupees SIP, ஆனால் அடுத்த 10 years தான் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறனால எவ்ரி இயர் ஆன் இயர் நம்ம 10% வந்து ஸ்டெப் அப் பண்ணிட்டு கொண்டு போகணும். அடுத்த 10 வருஷத்துக்கு நம்ம கொண்டு போகிறோம். நான் 12% தான் கேல்குலேஷனுக்காக வச்சிருக்கேன். ஸோ 12% ரிட்டர்ன்ஸில் எண்ட் ஆஃப் 10 years பார்த்தீங்கன்னா 32.68 lakhsங்கிற மாதிரி கார்பஸ் பில்ட் ஆயிருக்கும். அப்ராக்சிமேட்டாக 33 lakhsங்கிற மாதிரி கார்பஸ் பில்ட் ஆயிருக்கும். நான் சொன்ன மாதிரி 10 yearsக்கு அவங்க பே பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் 10th yearலேருந்து அடுத்த 20 yearsக்கு, அதாவது ஃப்ரம் 40லேருந்து 60 வரைக்கும் எதுவும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக கான்ட்ரிபியூட் பண்ணல. ஸோ அண்ட் அதுக்கப்புறமா நம்ம மந்த்லி வித்ட்ரால் எடுக்க போகிறோம். அப்போ 33 lakhsங்கிறது நம்ம வந்து டிஃபர்மெண்ட் ஃபேஸில் நம்ம ஹோல்ட் பண்ணுறோம். அண்ட் 33 lakhs ஃபார் நெக்ஸ்ட் 20 yearsக்கு நம்ம ஹோல்ட் பண்ணும்போது அந்த கார்பஸ், அந்த 33 lakhsங்கிறது கிட்டத்தட்ட 3.18 crores அந்த கார்பஸை பில்ட் பண்ணியிருக்கோம் அடுத்த 20 yearsக்கு பார்த்தீங்கன்னா. அண்ட் அதுக்கப்புறமா ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் 60லேருந்து அவருக்கு வித்ட்ரா பண்ண போகிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 lakhs மாதிரி அவர் மந்த்லி இன்கமாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதாவது எவ்ரி மந்த் 1ஆம் தேதி ஆனால் அவருக்கு அந்த 2 lakhsங்கிற மாதிரி மந்த்லி இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் அவருக்கு 90 years வரைக்கும் வரும். ஏன் இதில் 90 years வரைக்கும் நான் காமிச்சிருக்கேன்னா, நார்மலாக இன்னைக்கு இருக்க கரண்ட் ஏஜ் குரூப் 30 years இருக்க ஏஜ் குரூப்பில் உள்ள பீப்புள் எல்லாருமே லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 90 தாண்டிடுவாங்கங்கிற மாதிரி தான் டேட்டா சொல்லுது. ஸோ அதனால தான் இந்த ஏஜ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் நான் 90 yearsங்கிற மாதிரி இந்த கால்குலேஷனில் காமிச்சிருக்கேன். ஸோ அப்போ 90 yearsக்கும் அவருக்கு வந்து இந்த 2 lakhsங்கிறது மாதம் 1ஆம் தேதி தானே இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த நீங்கள் கால்குலேஷனில் பார்க்குறீங்க. அண்ட் ஸோ பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் ஆன் மந்த் அவருக்கு அந்த 2 lakhsங்கிறது இன்கம் வந்துகிட்டே இருக்கும். ப்ளஸ் அந்த கார்பஸும் க்ரோ ஆகிட்டே இருக்கும். அந்த 3.18 crores கார்பஸும் இஸ் கோயிங் டு கீப் க்ரோயிங். வென் ஹி ரீச்சஸ் 70 he will have 5.44 crores. when he reaches 80 he will have 12.5 crores. and when he reaches 90 he will have close to about 34 crore and 33 lakhs in hand also. ஸோ இதை பார்க்கும்போது நம்மளுக்கு க்ளீனாக ஒரு விஷயம் புரியுது. அடுத்த 10 வருஷத்துக்கு நம்ம சேவ் பண்ணால் போதும், நம்மளுக்கு ஒரு 2 lakhs இன்கம்ங்கிறது நம்மளுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு அஷ்யூர்ட் இன்கம் மாதிரி நம்மளுக்கு மாதம் 1ஆம் தேதி தான் வந்துகிட்டே இருக்கும். ப்ளஸ் நம்மளோட பெரிய ஒரு கார்பஸும் நம்ம ஃபேமிலிக்கு கொடுக்க முடியுது. இதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஒரு தாட் வரலாம், 2 lakhsங்கிறது எனக்கு 60th ஏஜில் போதுமா இருக்கும், ஆனால் எனக்கு 70th ஏஜ் வரும்போது போதாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கார்பஸ் க்ரோ ஆகிட்டே தான் இருக்க போகுது. அப்போது இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 70th ஏஜ் வரும்போது 5.44 crores கார்பஸ் உங்களுக்கு பில்ட் ஆகிற டைமில் நீங்கள் தாராளமாக 3.5 லட்ச ரூபாங்கிற மாதிரி உங்களோட இன்கம்மை நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் உங்களுக்கு SWPயில் அவைலபிளாக இருக்கிறதுனால நீங்கள் அதை பற்றி ஒரே பண்ண வேண்டாங்க. இது வந்து பை அண்ட் லார்ஜ் உங்களோட ரிக்குவயர்மெண்ட் எனக்கு தெரியாதனால நான் ஜென்ரிக்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட கோலுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட கரண்ட் இன்கம் பொட்டென்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ரிஸ்க் அப்பிடேட்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுவாருங்க. இந்த வீடியோவோட நோக்கமே என்னென்னா, எல்லாருக்குமே ஒரு பாசிவ் இன்கம், ஓரளவுக்கு ரீசனபிளான பாசிவ் இன்கம் அவங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபா சேவ் பண்ணாலே ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது இந்த வீடியோட நோக்கமே. உங்களுக்கு எவ்வளோ பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பட்ஜெட்டிங் பண்ணி உங்களோட சர்ப்ளஸ் மணி எவ்வளோங்கிறத பார்த்துட்டு, உங்களோட கோல் என்னங்கிறத பார்த்துட்டு, you please get your SIP started at the earliest. Hope you have liked this content. I will catch up in another interesting video soon. Thank you so much. வாழ்க வளமுடன் and keep prospering.